Hey guys, if you're a job seeker, okay, who was a fresher-ஆ இருக்கலாம் அல்லது நீங்கள் வந்து ஒரு நான் ஐடி ரோலில் இருக்கீங்க அண்ட் யூ வாண்ட் டு ஸ்விட்ச் இன்டு ஐடி ரோல், இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் கண்டிப்பாக இந்த ஒரு அட்வைஸ் உங்களுக்கு ஒரு சிலர் கண்டிப்பாக கொடுத்து வைப்பாங்க, ரைட்டா? ஸோ ஃப்ரெஷர் கரியர் கேப் இருக்குது, இல்லை நான் பர்சன் ஐடிக்கு ஷிஃப்ட் ஆகிறீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஓகே ஒரு சிலர் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா why don't you put a fake experience, நான் இந்த கம்பெனியில் இவ்வளோ நாள் வேலை பார்த்தேன் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் போட்டுக்கூடா அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? இதுதான் ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ தட் இப்போ ஒவ்வொரு ஜாபுக்கும் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அந்த ரெக்ரூட்டர் வந்து எனக்கு 4 வருஷம் இந்த பர்டிகுலர் ஸ்கில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், எனக்கு 2 வருஷம் இந்த பர்டிகுலர் ஸ்கில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு சிலர் வந்து ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போடலாமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அண்ட் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போடலாமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ தாட் என்னுடைய தாட்ஸ் ஆன் ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் தட்ஸ் வை திஸ் வீடியோ இஸ் பீங் டன். சரியா? இந்த டாபிக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னா அடுத்த 10 நிமிஷம் உங்களுக்கானது. Okay, and before we proceed further, I request you to like this video. I know you have not liked it yet, and I also request you to subscribe to this channel if you are very new. நாம வந்து இந்த சேனல்ல நீங்க ஜாப் சர்ச் பண்றீங்க, அதுவும் ஐடி இண்டஸ்ட்ரியில நீங்க ஒரு ஜாப் கிராக் பண்ணணும் ட்ரை பண்றீங்கன்னா என்னெல்லாம் கோமாளித்தனங்கள் நம்ம பண்ணுவோம், என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், அண்ட் அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு டிஸ்கஷன் இந்த சேனலில் நம்ம கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு பி எ பார்ட் ஆஃப் திஸ் கம்யூனிட்டி ப்ளீஸ் டூ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இஃப் யூ வாண்ட் டு ரீச் அவுட் டு மீ வயா வாட்ஸ்அப் ப்ளீஸ் டூ டைரக்ட் மெசேஜ் மீ ஆன் 9486596100 டு செட் த எக்ஸ்பெக்டேஷன் கிளியர். இப்போ இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜ் இஸ் ஜஸ்ட் டு லெட் மீ நோ தட் ஐ கேன் சென்ட் யூ அப்டேட்ஸ். Okay, it won't be a in-person one-on-one communication. I have automated setup which will help you get notified every time I want to share something with the community. Okay, and let's get started. Right? So first thing, fake experience. நம்ம fake experience என்னன்னு பார்த்துட்டோம், ரைட்டா? ஏதோ ஒரு ஜாப் ரோலுக்கு அவங்க வந்து இத்தனை வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, பட் you have not and you are decided to put it in your resume saying நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டா? இந்த ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் 2 டைப் இருக்கு. ஒன்று, நீங்கள் ஒர்க்கே பண்ணல, அதாவது யூ டோன்ட் ஹாவ் எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரி அட் ஆல் அட் தட் கிவன் டைம். நீங்கள் 2022 பாஸ் அவுட் ஆயிருக்கீங்க, நவ் இட் இஸ் 2024. இந்த 2 வருஷமா நீங்கள் வேலை பார்க்கல, ஓகே, பட் உங்கள் ரெசியூமில் நான் இந்த இதில் வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போடுறீங்க. ஸோ விச் இஸ் யூ ஹவ் நாட் ஒர்க்ட் அட் ஆல் அண்ட் யூ ஆர் புட்டிங் யுவர் ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ். இது டைப் நம்பர் 1. டைப் நம்பர் 2, நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஓகே, டெஃபினட்டாக நீங்கள் ஏதோ ஒரு ரோலில் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க அண்ட் அந்த கம்பெனியில் இவங்க கேட்கக்கூடிய ரோலில் ஒர்க் பண்ணதான் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் போடுறீங்க, சரியா? இந்த 2ல் ஃபர்ஸ்ட் டைப்பில் நீங்கள் வந்து மாட்டிக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம், ஓகே. ஏன் அப்படின்றத நான் அடுத்த இதில் சொல்கிறேன். செகண்ட் டைப்புக்கு வந்து நீங்கள் மாட்டிக்காமல் இன்டர்வியூக்கு உள்ளே போயிட்டாலும் உங்களுக்கு சர்வை பண்ணும்போது இன்டர்வியூ உள்ள ஆஃப்டர் யூ கெட் த ஜாப் நீங்கள் வந்து ஒரு சில இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அது ரெண்டையுமே நம்ம என்ன அப்படின்றத பார்க்கலாம், சரியா? ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நீங்கள் ஒர்க்கே பண்ணலை, இந்த பர்டிகுலர் டியூரேஷனில் எந்த வேலையும் பார்க்கல, ஆனால் நான் வந்து ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போடுறேன், ஓகே, அப்படின்னா என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ யூ வில் பி கோயிங் டு இன்டர்வியூ. லெட் அஸ் சே யூ ஆர் கிவிங் அ 3 years ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகே. லெட் அஸ் சே ஒரு பைத்தான் டெவலப்பர் போறீங்க, 3 வருஷம் ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கொடுக்குறீங்க, ஓகே. இமேஜின் ஒரு ஃப்ரெஷருக்கு அவங்க கண்டக்ட் பண்ணுற இன்டர்வியூவும் ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சனுக்கு அவங்க கண்டக்ட் பண்ணுற இன்டர்வியூவும் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது, ஓகே. ஸோ யூ ஹேவ் டு கெட் தட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட், இன்டர்வியூஸ் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ. இஃப் யூ ஆர் புட்டிங் 3 years of experience, you should know everything a person was worked in Python for 3 years, day in and day out knows. Okay, this is not just for Python, அது ரியாக்ட் ஆகட்டும், ஜாவாஸ்கிரிப்ட் ஆகட்டும், என்ன ஒரு லாங்குவேஜ், சாஸ் ஆகட்டும், ஈவன் மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஃபைனான்ஸ், எனிதிங், ரைட்டா? நீங்கள் ஒரு ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் 3 வருஷம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுடைய இன்டர்வியூவும் ஒரு ஃப்ரெஷரோட இன்டர்வியூவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூ வில் கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அண்ட் யூ வில் சே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுவீங்க, ரைட்டா? இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஐ எம் நாட் கோயிங் டு கமெண்ட் லைக் நீ பண்ண தப்பு நான் பண்ண தப்பு அப்படின்றதெல்லாம் இல்லை, பண்ணணுன்ற அவசியம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும், ரைட்டா? த செகண்ட் ஒன், நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், ஓகே,
எவ்ரி கம்பெனி நீங்கள் இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டீங்கன்னே வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட வந்து உங்களுடைய சேலரி ஸ்டேட்மெண்ட், அதாவது பேங்க்கில் சேலரி கிரெடிட் ஆன பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்பாங்க, அண்ட் உங்களுடைய பே ஸ்லிப்ஸ் கேட்பாங்க, அண்ட் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஓகே, இது எதுவுமே உங்ககிட்ட இருக்காது. ரைட்டா? பை சம் சான்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபேக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன். பிஎஃப் அக்கௌண்ட் யூ கேனாட் ஃபேக். ஏதாவது ஒரு எம்ப்ளாயர் தான் உங்களுக்கு பிஎஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் அந்த பிஎஃப்ல போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள எம்ப்ளாயர் உங்களுக்கு என்னெல்லாம் சேலரி கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஹிஸ்ட்ரி வந்துடும். ஓகே, அந்த இடத்துல நீங்கள் மாட்டிப்பீங்க. ஓகே, அதையும் தாண்டிட்டீங்க. தேர்ட் ரவுண்ட் தேர் பி அ இன்-பர்சன் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன். அதாவது ஸ்டார்ட் அப்ஸில் பண்ண மாட்டாங்க, பட் ஒரு சிஎம்எம் லெவல் 5 சிஎம்எம் லெவல் மேலே, அந்த ஒரு இதுக்கு மேலே உள்ள கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா in-person background verifications trigger பண்ணுவாங்க. Okay, and these background verifications are very very strict. Okay, இதில் வந்து மாட்டிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூலே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, ஓகே இவனுக்கு வந்து ஸ்கில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் தே ஒன்ட் டெல் யூ இது ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸா ரியல் எக்ஸ்பீரியன்ஸான்றது அவங்க இன்டர்வியூவில் சொல்ல மாட்டாங்க. பட் தே வில் நோ, ஓகே இவனுக்கு வந்து 3 வருஷத்துக்குள்ள ஸ்கில் இல்லை அப்படிங்கிறது தெரியும். ஓகே, பை காட்ஸ் கிரேஸ் நீங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி இன்டர்வியூக்குள்ளே வந்துட்டீங்க. நவ் ஹியர் இஸ் வேர் இன்டர்வியூவில் உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு அண்ட் நீங்கள் ஜாப்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் உங்களுடைய நெக்ஸ்ட் பார்ட். இது வந்து போத் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டாலும் ஒர்க் பண்ணாமல் ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருந்தாலும் 2 பேருக்கும் இதுக்கப்புறம் உள்ளது காமன் தான். ஓகே, த ஃபர்ஸ்ட் திங் உங்களுடைய ஆன்போர்டிங் ப்ராசஸ். ஓகே, ஒரு ஃப்ரெஷரை ஆன்போர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ஆன்போர்ட் பண்ணுறதுக்கும் 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரியா? ஒரு ஃப்ரெஷரை உங்களுக்கு ஆன்போர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீட்டெயில்டாக ஆன்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும், ஓகே இவன் புதுசு, இவனுக்கு எல்லாத்தையுமே நம்ம ஸ்க்ராட்சில் தான் சொல்லிக் கொடுப்போம். எவ்ரி திங் we are going to do is to be done from scratch அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு லேர்னிங் கர்வ் இருக்கும். ஓகே, ஒரு ஹனிமூன் பீரியட்னு வச்சுக்கோங்களேன், ஜாப்ல வந்து வி கால் தட் ஹனிமூன் பீரியட். ஒரு 3 மாதம் 4 மாதம் உங்களை வந்து லேர்ன் மட்டும் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு சின்ன சின்ன டாஸ்க்காக கொடுப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து தே வில் பிரிங் யூ அப் டு த ஸ்பீட். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஃப்ரெஷருக்கு. ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு அப்படி கிடையாது. ஓகே, இந்த இது பாகுபலியில் வந்து ஒரு மீம் வரும். அவர் நம்ம பிரபாஸ் வந்து அனுஷ்காவுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது கூட உட்காந்து வில்லெல்லாம் விட்டு காட்டுவார். அந்த அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த கூட்டத்துக்குள்ள இவங்கெல்லாம் போகும்போது கையில் கத்தியை கொடுத்து ஜன்னல்லே குதிச்சு ஓடி போயிடுவார். ரைட்? எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு அதுதான் நடக்கும். தேல் சே ப்ரோ இதெல்லாம் உங்கள் டாக்குமெண்ட்டு, ரைட்டா ரிவ்யூ பண்ணுங்கள், நம்ம அடுத்த வாரம் ஒரு கேட்சப் வச்சுக்கலாம். ஓகே, நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள், நம்ம அதில் வந்து வி வில் ஸ்டார்ட் கெட்டிங் யூ ஆன் போர்டட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரைட்டா? இதுதான் ஒரு ஃப்ரெஷர் ஆன்போர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ஆன்போர்ட் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து பை காட்ஸ் கிரேஸ் ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு இதெல்லாம் தாண்டி உள்ளே வந்துட்டீங்கன்னா யூ ஹாவ் டு மேக் ஷுர் யூ ஆர் கெட்டிங் ஆல் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அ கை வாஸ் ஒர்க் ஃபார் 3 years. நீங்கள் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருக்கீங்கன்னா ஒரு லெட்டர்ஸே 3 வருஷம் பைத்தான் டெவலப்பர் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு வைங்களேன், நான் என்னோட ரெக்கமெண்டேஷன், நீங்கள் வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா மொதல் வேலை நீங்கள் செய்ய வேண்டியது உங்களை சர்க்கிளில் எவனாவது ஒருத்தன் 3 வருஷம் பைத்தானில் வேலை பார்த்துருக்கானு கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உனக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டு எல்லாத்தையும் நீங்களும் கற்றுக்கிறது. இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் பைத்தான். ஓகே, இட்ஸ் ஃபார் சேல்ஸ், இட்ஸ் ஃபார் மார்க்கெட்டிங், இட்ஸ் ஃபார் எனி ரோல். ஓகே, ஸோ இட்ஸ் அ டஃப் ப்ராசஸ். என்ன ஆகும் அப்படின்னா யூ வில் கெட் பர்ன்ட் அவுட். ஓகே, ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு உள்ளே போயிடுவோம், ஆனால் ஜாபில் சர்வை பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவங்க உங்களை ஸ்கேல் பண்ணுறது ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ரிசோர்ஸோட. ஆக்சுவலி உங்களுக்கு 3 வருஷம் இல்லை, யூ ஆர் அ ஃப்ரெஷர். ஓகே, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் உங்கள் கூட அவங்க கம்பேர் பண்ணக்கூடிய பியர்ஸ் எல்லாரும் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பீடாக ரன் பண்ணணும். ஸோ தேட்ஸ் வேர் த பேர்ன் அவுட் ஹேப்பன்ஸ். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த மீன் டைமில் கம்பெனி மைட் ட்ரிகர் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அட் எனி பாயிண்ட். உங்களுக்கு தெரியல அப்படின்னா அக்செஞ்சர் லாஸ்ட் இப்போ வந்து மாஸ் ஃபயரிங் பண்ணாங்கல்ல, ஒரு 600 பேர் வந்து அக்செஞ்சர் வந்து ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டாங்கன்னு சொல்லி வெளியே அனுப்புனாங்க. தே ஹேவ் பீன் ஒர்க்கிங் த கம்பெனி ஃபார் 8-9 years. ரைட்? எந்த டைம் வேணாலும் கம்பெனி ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ட்ரிகர் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, உங்கள் இது என்ன அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஆனால் இது வந்து இஃப் யூ ஹவ் ஆல்ரெடி ஒர்க்ட்,
ஓகே, உங்ககிட்ட பேன் இது எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. அண்ட் ஒன்லி திங் இஸ் நான் வேறு ரோலில் இருந்து இந்த ரோலுக்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு வந்து இந்த பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. பட் இஃப் யூ ஆர் ஃப்ரெஷர் who had said ஓகே நான் வந்து ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா there is a risk associated to it. சரியா? ஸோ என்னுடைய ரெக்கமெண்டேஷன், டோன்ட் டூ இட். சரியா? எஸ், உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது சேலரி கம்மியாக இருக்கும். பட் இந்த டைமில் ஓகே, மேக் யுவர் செல்ஃப் டெக்னிக்கலி ஸ்ட்ராங் அட் டு த கோர். சரியா? ஐ நோ இது வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் மை சஜஷன், நான் வந்து நிறைய கேசஸ் பார்த்துருக்கேன். வேறு நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ட்ரிகர் பண்ணி இது பண்ணிப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி டைமில் வந்து உங்களுடைய ரெஸ்யூம்லேயே அது வந்து ஒரு பிளாக் மார்க் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் போகக்கூடிய எல்லா கம்பெனிலைஸுமே வந்து ஏன் உங்களை வந்து இதுக்கு முன்னாடி உள்ள கம்பெனி ஃபயர் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் எல்லாருமே பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ப்ரீவியஸ் கம்பெனி ஹெச்ஆருக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. தே வில் ரீச் அவுட் டு தம் அண்ட் செக் அவுட். ஸோ அந்த டைமில் உங்கள் ஹெச்ஆர் வாஸ் லெட்டிங் யூ கோ ஃபுல்லாகவே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. சரியா? அவங்க ஹெச்ஆர் வந்து நல்லவங்களாக இருந்தாங்க அப்படின்னா மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் சரிப்பா நீயா சைன் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. சிலர்லாம் வந்து கடுப்பாயிட்டாங்க அப்படின்னா ஃபயர் பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஃபயர் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் வெளியே வரீங்க அப்படின்றதுக்கு அண்ட் உங்கள் ஹெச்ஆர் ஓகே, ஸோ மேபி உங்களை வெளியே அனுப்புகிறவங்க வந்து நல்லவங்களா இருக்கலாம், அவங்க மாறிட்டு அவங்க இடத்துக்கு வேற ஒருத்தவங்க வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ வென் யூ ஆர் சேயிங் யூ ஆர் கோயிங் டு புட் அ ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யுவர் ரெஸ்யூம், ப்ளீஸ் பி வெரி வெரி கேர்ஃபுல். ஓகே, அதுக்காக வந்து யாருமே ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு உள்ளே போகலையா, யாருமே வந்து ஐடி கம்பெனிக்குள்ளே வந்து சர்வைவ் ஆகலையா அப்படின்னு கேட்டால் இது என்ன சொல்கிறது, லாட்ரி மாதிரி தான். ஓகே, 100 பேர் நிற்கிறீங்க, நான் கல்லை தூக்கி எறிகிறேன், ஒரே ஒரு கல் தான். இந்த 100 பேரில் யார் தலையில் வேணால் விழலாம். ஓகே, 99 பேர் தலையில் விழலை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் ஓகே தான். பட் ஒருத்தன் தலையில் விழும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா that's also the case. So fake experience is a dirty business. Okay, so I recommend you not to do that. சரியா? அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய நம்ம வந்து கரியர் டிப்ஸ் பார்க்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஐடி வந்து 1990s 2000s பார்த்த ஐடி இல்லை, இப்போ 2024 25ல. சரியா? ஒரு சில ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் ஷ்ரிங்கிங் த வேகன்சிஸ் விச் யூ ஆர் ஹேவிங் அண்ட் கம்பெனிஸ் ஆர் ஹேவிங் அன் என்டையர்லி டிஃபரெண்ட் எக்ஸ்பெக்டேஷன் வித் த கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் கெட்டிங் ஆன்போர்டட். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. We will continue to take a look into it. And if you want to be a part of this community, please do like this video. Share this with your colleagues who are in a position where they are putting a fake experience. I hope no one is doing that, but அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தாங்கன்னா please do share this video with them. And உங்களுடைய தாட்ஸ், ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போடுறவங்க உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல கொடுங்க. I'll definitely read through. கமெண்ட்டுக்கு வந்து நான் இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணாட்டாலும் I'll definitely read through every comment which I am getting. Okay, so I'll see you all in the next video. Thank you.